அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து செக்யூரிட்டி. Security. Okay. வாட் இஸ் செக்யூரிட்டி? செக்யூரிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட்? ஓகேங்களா? இந்த பெரிமீட்டர், Firewall. ஃபயர்வால், இன்டர்நெட் பெரிமீட்டர், ஃபயர்வால், இன்டர்நெட், இன்டர்னல் ரவுட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெட்வொர்க்கு, பெரிமீட்டர் ரவுட்டரு, ஃபயர்வாலு, இன்டர்னல் ரவுட்டரு, அது கீழே வந்து கார்பரேட் நெட்வொர்க்கு, ஃபயர்வால் கீழே டிஎன்சி ஜோனு, அது வந்துட்டு டிமிலிட்டரைட் ஜோனு, அன்ட்ரஸ்டட் ஜோனு. அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன கனெக்ட் பண்ணி செமி ட்ரஸ்டட். ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு நம்ம டிஎன்சி சர்வர்ஸ், இமெயில் சர்வர்ஸ் அண்ட் வெப் சர்வர்ஸ் வந்துட்டு வி ஹேவ் டு டிப்ளாய். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு தட் ஆக்சஸ் லேயர். இதை எப்படி நம்ம செக்யூர் பண்றது? எல்லாருமே இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணணுமா? யாரெல்லாம் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணணும்? எல்லாருமே எல்லா நெட்வொர்க்கையும் கம்யூனிகேட் பண்ணணுமா? நெட்வொர்க் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இன்டர் விலான் ரவுட்டிங் நீ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நாம அலோவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சா? ஓகேங்களா? ஸோ அது வந்து பேக்கெட் ஃபார்வர்டிங் மெத்தட்லாம் வந்துட்டு எல்லாருமே அலோவ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம், பேக்கெட் ஃபில்டரிங் கான்செப்ட்குள்ள வரும். யாரை அலோவ் பண்ணணும், யாரை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு பண்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்குள்ள வரும். இந்த ஆக்சஸ் லிஸ்ட் கான்செப்ட் படி யார் யாரோட கனெக்ட் பண்ணணும், யார் யாரோட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போறோம். Access list is the essential list of the condition that categorize the packet. Essential, the list of condition that categorize the packet and really come in handy when you need to exercise control over the network traffic. Okay, so and ACL would be our tool of the choice in decision making. It will be the situation. The most of the easiest to understand to the use of access list to filter and filter packet when implementing the security policy. For example, you can set them to make very special decision about the regulating the traffic patterns so that it will be allowed to share and post to web resources on that Ethernet while restricting that others. With the right combination of that access list, network managers am themselves the power to be enforced nearly any security policy to be implemented. So எதை அலோவ் பண்ணும், எதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட்டிங் ஆக்சஸ் லிஸ்ட் இஸ் ரியலி லைக் a programming series. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் சீரீஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வரும். இஃப் தென் த ஸ்டேட்மெண்ட், இஃப் கிவன் த கண்டிஷன் இஸ் மேட்ச், இஃப் கிவன் தட் ஆக்ஷன் இஸ் டேக்கன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கும். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டேக்கிங் தட் ஆக்ஷன். அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகல அப்படின்னா தட் ஆக்ஷன் சுட் பி ட்ராப். கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஆக்ஷன் சுட் பி அலோவ். Okay, if specific condition does not mean it's nothing has happened, the statement, next statement will be evaluated. இது வந்து சீக்வன்ஸா தான் போகும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டே வரும். நம்ம மல்டிபிள் ஏசிஎல் போட்டிருப்போம். ரூல்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரூல்ஸ் போட்டிருப்போம். ஒவ்வொரு ரூல்ஸா செக் பண்ணிக்கிட்டே வரும். எந்த ரூல்ஸ்ல மேட்ச் ஆகுதோ அந்த ரூல்ஸை வச்சுட்டு இது பண்ணிட்டு ஆக்ஷன் வந்துட்டு இது பண்ணுவோம். எந்த ரூலுமே மேட்ச் ஆகல அப்படின்னா வந்துட்டு டிராப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூல் போயிட்டு இருந்தோம். ஆக்ஷன்ஸ் ரிட்டர்ன் பேசிக்லி தட் basically the packet filter that the packets are compared to that against that the categorized by upon that accordingly that once the lists are built and then applied to that inbound and outbound traffic and that applies that. Okay. So important rules abdina enna, the three important rules packet to be flow will be compared with that access list. The packet is always compared with each line of the access list in a sequential order. சீக்வன்சியல் ஆர்டர்ல தான் போகும். இப்போ வந்து நம்ம ரூல்ஸ் வந்துட்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 ரூல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ல இருந்தா வெரிஃபை பண்ணிட்டே வரும். ரேண்டமா வெரிஃபை பண்ணாது, ஃபர்ஸ்ட் ரூல்ல இருந்தா வெரிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூல், அப்புறம் செகண்ட் ரூல், தேர்ட் ரூல் அப்படி போயிட்டு 100 ரூல்ஸ் வரைக்கும் நமக்கு வெரிஃபை பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ், 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் வந்துட்டு பேக்கெட் டு பி ஃபாலோட் டு பி கண்ட்ரோல் வித் அண்ட் ஆக்சஸ் லிஸ்ட். த பேக்கெட் கம்பேர்ட் வித் இன் த லைன்ஸ்.
with the line of access list until matches is match ஆற வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். Once the matches condition of the line of the access list, the packet will be acted upon and no further communication is take place. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷன்ல வந்துட்டு நம்ம ஒன்று டினை சொல்லியிருப்போம், இல்லைன்னா அலோவ் சொல்லியிருப்போம். அந்த கண்டிஷன்ல அந்த ரூல்ஸ்ல வந்து டினைனா டினை பண்ணோம், டினைனா என்ன பண்ண போகுது, அந்த ரூலை வந்துட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட போகுது, அந்த டிராஃபிக்கை வந்துட்டு அங்கேயே ட்ராப் பண்ணி. அலோ அப்படின்னா வந்துட்டு ஓகே, இட் வில் பி ஃபார்வர்டிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இல்ல எதுவுமே எந்த ரூலுமே மேட்ச் ஆகல அப்படின்னா வந்துட்டு வி ஹேவ் தட் இம்ப்ளிசிட் டினைன்னு ஒன்று இருக்கும் பை டிஃபால்ட்டா ஆக்சஸ் லிஸ்ட். இம்ப்ளிசிட் டினை will be taking that action. It will be dropped the packet. There is an implicit deny at the end of each access list. That means if the packet does not match the conditions of any of the lines, it will be discarded. Okay, so which the rules is some powerful implication. That rules is very powerful implication will filtering the packet within the access list. So keep in mind that creating that effective access list definitely takes some practices. There are two type of main access list இருக்கு. access listலயே வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் access list, இன்னொன்னு வந்து எக்ஸ்டெண்டட் access list. Okay. How standard? What is the standard access list? Standard access list வந்துட்டு என்ன பண்ணுவோம்? These access list use only the source IP. Source IP பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும். It will not see the destination. It will be block or deny based on the source IP only. Very simple basic access list na இதுதான் வந்துட்டு. All decisions made based on the source IP address only. This means the standard access basically permit or denied on entire suite of the protocol. Okay, அது TCP-ஆ இருக்கணும், TCP-ஆ தான் இருக்கணும், இல்ல UDP-ஆ தான் இருக்கணும். Any protocols, any IP protocol, source IP பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு we can block or deny. There is no distinguish between many type of IP traffic like that. இப்போ நான் வெப் டிராஃபிக்கை மட்டும் பிளாக் பண்ணணும், டெல்நெட் டிராஃபிக்கை மட்டும் பிளாக் பண்ணணும், UDP டிராஃபிக்கை மட்டும் பிளாக் பண்ணணும் அப்படின்னா standard access list will not help it. Standard access list deny or allow based on the source IP only. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு அப்படிலாம் வேணும், எனக்கு வந்து சோர்ஸ் ஐபியை பேஸ் பண்ணியும் அலோவ் பண்ணணும், டெஸ்டினேஷன் ஐபியை பேஸ் பண்ணி இது பண்ணணும். அந்த காம்பினேஷன் சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, போர்ட் நம்பர்ஸ், ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் வச்சு பண்ண முடியும். அதுக்காக தான் வந்துட்டு செகண்ட் இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம இருப்போம். செகண்ட் டைப்ல வந்துட்டு extended access list. Extended access list evaluate many type of the field like in the layer 3 and layer 4 header. Layer 3 and layer 4 header. Access list அப்படின்னாலே வந்துட்டு it will be work on that layer 3 and layer 4 only. ஓகேங்களா? So it evaluate the source and destination IP address and protocol field in the network layer header and the port number and the transport layer header. It gives the standard access list ability to make much more granular decisions when controlling the traffic. இது வந்து கொஞ்சம் கிராண்டுலரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மேஜர் ரெண்டு டைப். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டைப்புமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் ஆக்சஸ் லிஸ்ட் we will be give that numbers. access list 10, access list 100, access list 200 அப்படின்ற மாதிரி நம்பர் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படின்ற போது நம்ம வந்துட்டு இந்த ரூல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே இது வந்து நேமை வச்சு நம்ம இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வெப் டிராஃபிக்காக இந்த ரூல் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த வீலானுக்காக நம்ம வந்து இந்த ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு நேம் வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு we can call it. ஓகேங்களா? அதுக்காக தான் நேம்டு ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு வரும். வெயிட் a minute, இது I said that two type of access list, but there is a list is 3. Technically there is no 2 since the named access list either standard or extended. அது ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம் இல்லை எக்ஸ்டெண்டாகவும் இருக்கலாம். It actually the distinct type. I just distinguishing them because of they created referred that differently the standard or access list, but still is the functionality is same. நீங்க நேம் வச்சு கிரியேட் பண்றீங்க, ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க, நேமை வச்சுட்டு நீங்க வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணனாலும் யூ கேன் டூ இட். நேம்ன்றது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு we can easily understand that எதுக்காக இந்த ஆக்சஸ் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ன்றத நேமை வச்சு கால் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். we can understand it, we can easily grab it.
ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த நேம்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு. இல்லை அப்படின்னா வந்துட்டு நாங்கள் நேம்ட் ஆக்சஸ் லிஸ்ட் போல அப்படின்னா நீங்க நம்பரை வச்சு கால் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் லிஸ்ட் 10 அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட்ல வரப்போகுது, ஆக்சஸ் லிஸ்ட் 200 அப்படின்னா எக்ஸ்டெண்டர்ல வரப்போகுது அப்படின்றத வந்துட்டு கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா. அடுத்ததா வந்துட்டு வி கேன் மேப் இட் தட் ஆக்சஸ் ரூல்ஸ். இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டா வந்துட்டு மேப் பண்ணணும். இன்பவுண்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ஆக்சஸ். வாட் இஸ் இன்பவுண்ட் ஆக்சஸ் லிஸ்ட்? ஓகேங்களா. பாக்கெட் எங்க இன் ஆகுது அந்த இடத்துலயே நான் பிளாக் பண்ண போகணும். பாக்கெட் இன்னார இடத்துலயே நான் பிளாக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இன் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நீங்க பிளாக் பண்ணணும். When the access list applied on the inbound packet on the interfaces, those packets are processed to that access list before being routed to that outbound interface. Outbound interface ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்பவுண்ட்லயே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா மேட்ச்ல வந்துட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. That condition say that it is action is say that it is allow means it will be forwarding to outgoing interfaces. Otherwise, it will be dropping in the inbound interfaces. Any packet will be there are denied, won't be routed because of this discarded before the routing process is involved. ஓகேங்களா. ஸோ இன்பவுண்ட் ஆக்சஸ் லிஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வந்து. ஓகேங்களா. ஸோ ரவுட்டிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we can do it. இப்போ அவுட்பவுண்ட் அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி அப்ளைட் ஆன் தட் அவுட்பவுண்ட் பேக்கெட் ஆன் தட் இன்டர்ஃபேஸ். த பேக்கெட் வில் பி ரவுட்டட் டு தட் அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் தட் ப்ராசஸ் டு தட் ஆக்சஸ் லிஸ்ட் பிஃபோர் பீயிங் queued. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்பவுண்ட் அண்ட் ஜென்ரல் ஆக்சஸ் லிஸ்ட் கைட்லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நானே ரீட் பண்றேன் ஒரு வாட்டி. யூ கேன் அசைன் தட் ஒன்லி ஒன் ஆக்சஸ் லிஸ்ட் பெர் இன்டர்ஃபேஸ் பெர் ப்ரோட்டோகால் பெர் டைரக்ஷன். ஒரே ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஒன்லி ஒன் ஆக்சஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் தட் பெர் இன்டர்ஃபேஸ் பெர் ப்ரோட்டோகால் பெர் டைரக்ஷன்ஸ். Okay, yeah, this means will we apply that access list? We have only that one inbound access list or one outbound access list per interface. Organize your access list so that is the specific to test on the top. Anytime we can new entry will be added on that access list, it will be placed at the bottom. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 10 ரூல் எழுதிருக்கேன். ரூல் நம்பர் 1 2 3 4 10 எழுதிருக்கேன். இப்போ வந்துட்டு இன்னொரு நியூ ரூல்ல வந்துட்டு நான் ஆட் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு எங்க பிளேஸ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ரூல் நம்பர் கொடுக்கலனாலும் கூட இட் வில் பி பிளேஸ்ட் அந்த பாட்டம் ஆஃப் த லிஸ்ட். 10 வரைக்கும் இருக்கு அப்படின்னா 11வது தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. இம்ப்ளிசிட் டினை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் விசிபிள். ஓகேங்களா. எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகல அப்படின்னா இம்ப்ளிசிட் டினைக்கு தான் போகும். ஆனா அது வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு இட் இஸ் அ கான்செப்ட். எந்த ரூலுமே மேட்ச் ஆகலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. Which is the stylized text for that access list. You cannot remove from that. You cannot remove one line from that access list. If you try to do this, you can remove that entire access list. That's why it will be the best to copy the access list of text editor before editing the news. There is an exception will be used on that access list. Okay, unless you will be permit any நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே அலோவ் பண்ணும். அதனால நீங்க அலோவ் பண்ணும்போது கரெக்டா கொடுக்கணும். Okay. Packet will be discarded if there is no meet access list. This means it will be permit will be statement, it will be deny will be the traffic. Create a access list can apply then run interface. ஓகேங்களா. ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ண மட்டும் போதாது. அதை வந்து கரெக்டா வந்துட்டு இன்பவுண்ட்ல அப்ளை பண்ணுமா, இன்பவுண்ட் இன்டர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணுமா, இல்ல அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணாமா அப்படின்றத நீங்க வந்து கரெக்டா டிசைட் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஆக்சஸ் லிஸ்ட் அப்ளைட் ஆன் த இன்டர்ஃபேஸ் வித்வுட் any access is applied on the interface without access list test statement are present will be not filter the traffic. Access list designed to the filter going to the router. Designed to filter the traffic going to the router. They will not filter the traffic that originated from the router. ஓகேங்களா. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு ரவுட்டர் வழியா போற டிராபிக்கை மட்டும்தான் ஃபில்டர் பண்ண போகுது. ஆனா ரவுட்டர்ல இருந்து ஒரு டிராபிக் இனிஷியேட் ஆகுது, ஆரிஜினேட்டர் ஃப்ரம் த ரவுட்டர்ல இருந்தே ஒரு டிராபிக் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு it will not do that. It will not do filter. ரவுட்டர் வழியா போற இன்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் அது அவுட்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வழியா போற அந்த டிராபிக்கை தான் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அலோ ஆர் டினை வந்துட்டு பண்ணும். அப்படின்னா ஆனா ரவுட்டர்ல இருந்து இனிஷியேட் பண்ற டிராபிக்கு வந்துட்டு இட் வில் நாட் ஃபில்டர் இட். ஓகேங்களா. So place that access list to be close to the destination as possible.
This is the reason we don't really want to be understand that access is on the network. We put that standard access is very close to the network. Okay, place the access manager close to the source is possible. Since access manager filters the very specific addresses and protocols, you don't want your traffic to traverse the entire network to be denied. ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஐபியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த சோர்ஸ் ஐபியை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியும். அந்த சோர்ஸ் ஐபி அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ நெட்ஒர்க்கா கூட இருக்கலாம், கம்ப்ளீட் நெட்ஒர்க்கா கூட இருக்கலாம், இல்ல செப்பரேட்டா ஒரு ஐபியா கூட இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு பிளாக் ஆர்டினை வந்து பண்ண முடியும். அதனால வந்துட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டு அதை பார்க்காது. ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் டெஸ்டினேஷன் should not be affected as a result. சோர்ஸ் ஐபியை பேஸ் பண்ணி தான் அது வந்து இட் வில் பி ஃபார்வர்ட் ஆர்டினை. ஆனா எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் லிஸ்ட்ல எல்லா கண்டிஷன்ஸும் வந்து நம்ம பார்க்கணும். சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி எல்லாமே கண்டிஷன்ஸ் வந்து பார்த்து தான் வந்துட்டு இட் வில் பி அலோ ஆர்டினை. ஓகேங்களா, ஸோ இதான் வந்துட்டு ஓகேங்களா. மிட்டிகேட்டிங் தட் செக்யூரிட்டி இஷ்யூ வித் ஏசிஎல்ஸ், என்னென்ன இஷ்யூஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி ஆக்சஸ் லிஸ்ட்ல வந்து. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னா என்ன? வாட் இஸ் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்? காமன் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சர்வீஸே கிடைக்க விடாம வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக்கர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த சர்வீஸே கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஆக்குபை ஆயிரும் கம்ப்ளீட்டா வந்துட்டு. ஓகேங்களா, ஒரு சிபி யூட்டிலைசேஷன் வந்துட்டு 100% போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு, ஒரு சர்வர்ல வந்து சிபி யூட்டிலைசேஷன் வந்து 100% போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி ப்ராசஸ் தட் எனி அதர் நியூ ரிக்வெஸ்ட் வில் நாட் ப்ராசஸ் இட். ஓகேங்களா, அதனால அவங்க அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் டிராஃபிக் வந்து ஃபால்ஸ் டிராஃபிக்கை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ணி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நம்ம சர்வீஸை வந்துட்டு எடுக்க முடியாத லெவலுக்கு. அதான் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். Although the ACL will help that denial of service attack, you can really that intrusion prevention system, intrusion detection system to help to prevent that common attack. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐபிஎஸ் அண்ட் ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், Cisco sell the adaptive security appliances. This is that IPS model that both of companies sell IPS and products to that. இது வந்து என்ன பண்ணோம், ஐபிஎஸ் ஐபி அட்ரஸ் ஸ்னூப்பிங் அப்படின்றது வந்துட்டு இது வந்துட்டு இன்பவுண்ட்ல பிளாக் பண்ணுமா இல்ல அவுட் பவுண்ட்ல பிளாக் பண்ணுமா, டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் பண்ணுமா, ஐபி ஸ்னூப்பிங் வந்துட்டு பண்ணணுமா, டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் வந்துட்டு பண்ணணுமா, டினைல் ஆஃப் சர்வீஸ் ஸ்பின் அட்டாக் வந்து பண்ணணுமா, அதுக்கு வந்து முஃப்ரப் அட்டாக் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், we can mitigate that. இந்த மாதிரி அட்டாக்கை கூட நம்ம வந்துட்டு மிட்டிகேட் பண்ணோம். ஓகேங்களா, வித்தவுட் ஐபிஎஸ் அண்ட் ஐடிஎஸ். ஓகே, செக்யூரிட்டி வந்து we can mitigate with the ACL. ACL இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்துட்டு we can mitigate. இந்த மாதிரி செக்யூரிட்டி திங்ஸ் கூட நம்ம வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாக்ஸ் கூட நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் வந்து அடிஷனலா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். Generally, that's a bad idea to allow the private network to any external network to contain the source IP address of internal network. Okay, so deny any source IPs from that your internal network. Deny that local host. Deny that இத மாதிரி ஒன்று வந்துட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, mitigate the security problem. RFC IP address. ஓகேங்களா, எதுக்காக இன்டர்னல் எனி சோர்ஸ் ஐபி அட்ரஸ் ஃப்ரம் தட் யுவர் இன்டர்னல் நெட்வொர்க்ல இருந்து எந்த சோர்ஸ் ஐபி இருந்தாலும் நம்ம வந்து வெளியில போக முடியாம பண்றோம். அப்படின்னா எனி சோர்ஸ் ஐபிஸ் நம்ம வந்து we can allow only that specific IPs only that. எந்த ஐபி வந்து கம்யூனிகேட் பண்ணணும், எந்த ஐபி வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். மீதி எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு லூபேக் அட்ரஸை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு டினை பண்ணி வச்சிடும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் அட்ரஸ் சிஸ்டமையும் எப்பவுமே டினை பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாத்தையுமே நம்ம டினை பண்ணி வைக்கலாம். டினை எனி அட்ரஸஸ் வித் மல்டிகாஸ்ட் ஐபிஎஸ் அதையும் நம்ம பிளாக் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு we have that mitigate the security problems.